இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலில் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் சில நிழல் அரசியல் சம்பவங்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன என்ற தகவல்கள் கடந்த சில வாரங்களாக வெளிவந்துள்ளன. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண குற்ற விசாரணை போல் தோன்றினாலும் இப்போது அது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வரை நீள்கின்றது. சமீபத்தில் இசாரா செவ்வந்தி என்பவரை இந்தியாவுக்கு தப்பி செல்ல உதவிய குற்றச்சாட்டில் ஆனந்தன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். கெகல் பத்ர பத்மேயிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு செவ்வந்தியை படகு மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனந்தனின் வீட்டிலிருந்து 2 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் அதிர்ச்சியாக ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புடைய சில நபர்களையும் அவர் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்தது. இதனால் இந்த வலையமைப்பு ஒரு சாதாரண கடத்தல் குழுவாக இல்லாமல் மிகப்பெரிய சர்வதேச குற்றவியல் வலையமைப்பாக விரிந்துள்ளதாக விசாரணையாளர்கள் கருதுகின்றனர். ஆனந்தன் தற்போது 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். அவரை 90 நாட்களுக்கு தடுப்பில் வைத்து விசாரணை மேற்கொள்ள பாதுகாப்பு தரப்பு முயற்சிக்கின்றது. கடந்த காலங்களில் ஜே.கே. பாய், சிலோன் பாய் போன்ற பாதாள தலைவர்களுடன் ஆனந்தனுக்கு நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாகவும் சர்வதேச போதைப்பொருள் வியாபாரிகளுடன் தொடர்புகளை பேணியதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடபகுதிகளில், குறிப்பாக சிறுபான்மை இனத்தவர் செறிந்த பகுதிகளில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது என்ற கவலை நீண்ட நாட்களாக கூறப்படுகிறது. சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் 23 மற்றும் 25 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் யாழ் மாநகர சபை உறுப்பினரின் மகன். இது இந்த வலையமைப்பின் அரசியல் சாயலை விவரிக்கின்றது. இந்த சுற்றி வளைப்பில் 20 கிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் இவர்களும் ஒரு பெரிய வலையமைப்பின் கீழ் செயற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யும் போது இவர்கள் லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முயன்றதாகவும் அதேவேளை வாழ்வெட்டு சம்பவங்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. குற்றவாளிகளின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுகின்றன. சமீபத்தில் 5 கோடி ரூபாய் பெறுமதியான கெகல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமான இடமும் அங்கு கட்டப்பட்டு வந்த ஹோட்டலும் முடக்கப்பட்டது. அதேபோல் பெக்கோஸ் சமனுக்கு சொந்தமான 2 அதிசொகுசு பஸ்களையும் அரசாங்கம் கைப்பற்றியுள்ளது. இவை போதைப் பொருள் பணத்தில் வாங்கப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றது. இந்த பஸ்கள் கெகல் பத்ர பத்மே குழு இந்தோனேசியாவில் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே வாங்கப்பட்டவை. பெக்கோஸ் சமன் வேறு நபர்களின் பெயரில் இந்த பஸ்களை பதிவு செய்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்திருந்தார். பெக்கோஸ் சமனின் மனைவி தற்போது நீதிமன்ற விளக்கமறியலில் உள்ளார். அவர் வவுனியாவில் இருந்து தன் மகனுக்காக போலியான பிறப்புச் சான்றிதழ் பெற்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் அவருடைய குடும்பத்தின் 36 வங்கிக் கணக்குகள் வழியாக கோடிக்கணக்கான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் அவரது தந்தையின் கணக்கில் 2 கோடி ரூபாய் இருந்தது என்பதும் அதிர்ச்சி தரும் செய்தி. அவருடைய கைபேசியில் நாமல் சார் என்ற பெயரில் ஒரு இலக்கம் சேமிக்கப்பட்டிருந்தது. இதை பற்றி ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த நாமல் சார் யார் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. சமீபத்தில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. அவர் பாதாள குழுவுடன் தொடர்புடையவர் என அடையாளம் காணப்பட்டிருந்தும் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விசாரணை நடந்து வருவதாகவும் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதிர்ச்சியாக லசந்த விக்ரமசேகர கடந்த ஆகஸ்டில் பொலிஸ் மா அதிபருக்கு கடிதம் எழுதி தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அந்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. தற்போது பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட மிதிகம ருவான் என்பவர் மீது கவனம் செலுத்துகிறது. இவர் முன்பு கரக்கட்டா குழுவுடன் நெருக்கமாக செயற்பட்டவர். சிறையில் இருந்த போதே அவர் லசந்தவை எச்சரிக்கும் பேஸ்புக் பதிவை வெளியிட்டிருந்தார். எங்களை வெளிப்படுத்த நினைத்தால் உங்கள் மரணம் உறுதி என்பதாக. பாராளுமன்ற விவாதத்தின் போது சாமர சம்பத் தசாநாயக்க நகைச்சுவையாக எங்களையும் இப்படியே சுட்டுக் கொன்றால் பேயாக வந்து பழிவாங்குவோம் என்றார். அதற்கு நீதியமைச்சர் சிரித்தபடி பேயாக வர தேவையில்லை, இப்போதே பயமாகத்தான் இருக்கிறது என கூறி நகைச்சுவைக்கு சுவை சேர்த்தார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி தற்போது விசாரணையின் முக்கிய மையமாக மாறியுள்ளார். அவர் பிப்ரவரி 19 அன்று கெகல் பத்ர பத்மேயின் உத்தரவின் பேரில் முன்னாள் கமாண்டோ சமிது தில்சானுடன் சேர்ந்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. செவ்வந்தி தனது கைபேசியை அழிக்காமல் கம்பகவில் புதைத்து வைத்திருந்தார். அது இப்போது புலனாய்வாளர்களிடம் சிக்கியுள்ளது. அந்த கைபேசி குறித்து விசாரிக்கப்படும் போது அவரது தொடர்புகள், செய்திகள், வெளிநாட்டு இணைப்புகள் என பல மர்மங்களும் வெளிச்சத்துக்கு வரும். கொலைக்கு பிறகு செவ்வந்தி களுத்துறை மாவட்டத்துக்கு தப்பி சென்றார். அங்கு தங்கிய வீட்டின் உரிமையாளரின் மருமகன் ஒருவர் காவலர் என தெரிய வந்துள்ளது. அவர் இந்த தகவலை மறைத்ததற்காக இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விசாரணையின் பின்னணியில் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் மத்துகம சான் எனப்படும் சான் அரோச ஜேசிங்க என்பவரின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. இவர்தான் ஒப்பந்த கொலைக்கு பணம் வழங்கிய நபர் என சந்தேகிக்கப்படுகிறது. மித்தனிய, தங்கல்ல, தொடங்கொடை ஆகிய நகரங்கள் தற்போது
தற்போது போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலுக்கான முக்கிய மையங்களாக மாறியுள்ளது. செவ்வந்தி அங்கிருந்து யாழ்ப்பாணம் சென்றபோது JK பாயுடன் இணைந்தார். அவர் சர்வதேச தாதாக்களுடன் தொடர்பு பேணிய பாதாள உலகை சேர்ந்தவர் என விசாரணையில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். செவ்வந்தியின் கைபேசி வலையமைப்பின் முழு விவரத்தையும் வெளிக்கொணரும். அதில் பத்மே, மனம்பேரி, மத்துகமசான், JK பாய் ஆகியோரின் தொடர்புகள் தெளிவாகும். இந்த வலையமைப்பு வெளிவருமானால் முன்னைய ஆட்சியாளர்களின் ஆசீர்வாதம் பெற்ற உயர்மட்ட நபர்களின் பெயர்களும் வெளிவரும் என்று புலனாய்வு வட்டாரங்கள் கூறுகின்றது. சுற்றப்பட்ட நூல்பந்தின் முடிச்சுக்கள் அவிழத் தொடங்கியுள்ளது. கடந்த தசாப்தங்களில் நாட்டை உலுக்கிய பல மர்மங்கள், போதைப்பொருள், அரசியல், பாதாள உலகம், பயங்கரவாதம் என இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வெளிப்படத் தொடங்கியுள்ளன. உண்மையை வெளிக்கொணரும் புலனாய்வாளர்களின் துணிவு, நீதியை எதிர்பார்க்கும் மக்களின் நம்பிக்கை 76 ஆண்டுகளாக மூழ்கியிருந்த இருளை அகற்றி புதிய நீதியுடனான யுகத்தின் தொடக்கத்துக்கு கட்டியம் கூறும்.